ஒரு சிறுகதையை சிறுகதையாகவே சொல்லி முடிப்பதற்கு நான் முயற்சிக்கிறேன். இப்ப என்ன விவாதம் ஆகி போச்சுன்னா, சொன்னது சகோதரர் சொன்னது சிறுகதையா இல்ல ஒரு நெடுங்கதையா இல்ல நெடுங்கதையாக சொல்லப்பட்ட ஒரு சிறுகதையா அப்படின்னு. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இது ஒரு குறுங்கதை அப்படின்ட்டாரு. சரி, இருந்தாலும் கதை சிறப்பான கதை. நான் சொல்ல வந்த கதைக்கு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி என்னன்னா, பாமணி ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நம்ம சொல்லணும். அதாவது நான் ரசித்த சிறுகதைன்னு அந்த தலைப்பை கொடுக்கல, நான் படித்த சிறுகதைன்னு கொடுக்கல, அல்லது பிரபலமான ஒரு சிறுகதை, சிறப்பானது ஒரு சிறுகதை, விருது பெற்ற ஒரு சிறுகதை, இப்படியெல்லாம் கொடுக்கல. என்னை ஈர்த்த ஒரு சிறுகதை, அவ்வளவு. இது ரொம்ப சிம்பிள். எனக்கு அந்த தலைப்பை ஐயா சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். என்னன்னா, நான் பெரிய வாசிப்பாளர் இல்லை, முதல்ல அந்த விஷயத்த சொல்லிடணும். சமீப காலமாக நான் வாசிப்பை மீள துவங்கி இருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது நெடுங்கதைகள் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த அன்னை வயல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழவனும் கடலும், இது மாதிரியான மொழிபெயர்ப்பு கதைகள் எல்லாமே நெடுங்கதைகள். அப்போ என்னை சமீபத்தில், ஏன்னா இந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது காலத்திற்கு காலம் மாறுபடும். ஒரே மாதிரி ஈர்ப்பு எப்போது இருக்கிறதுல வயதிற்கு ஏற்ற மாதிரியும் சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் ஈர்ப்பு மாறுது. அந்த மாதிரி எனக்கு மாறிய ஒரு காலகட்டத்தில் வாழ்வியல் சார்ந்த ஒரு கதை நான் படித்தது, ரசித்தது. கதையை முதல்ல சொல்லிடுறேன். என்னன்னா, ஒரு கோசாலையிலிருந்து அந்த கதை துவங்குது. கோசாலைன்னா நமக்கு தெரியும், பசுக்கள் வளர்க்கப்படும் ஒரு இது. என் வாழ்வியல் சார்ந்த ஒன்று அப்படிங்கிறதுனால ஐயாவுக்கு அது புரியும். இந்த கதை என்னை ஈர்த்தது. அப்போ அதில் பார்க்குறேன், அவர் அந்த கோசாலை எப்படின்னா, நம்ம சொல்லுவோம்ல உயர் தொழில்நுட்பம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த கதையை ஆரம்பிக்கும் போது அந்த எழுத்தாளர் எப்படி சொல்றாருன்னா, 20 மாடுகள் இருக்கு, மோட்டார் பம்பெல்லாம் வச்சிருக்கிறாங்க, அதை குழாயில தண்ணியை பீச்சி அடிச்சு அந்த சாணம், அந்த கோமியம் இதெல்லாம் கழுவுறாங்க அப்படிங்கிறதுல இருந்து துவங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த கதையின் நாயகன் வந்துடுறாரு. கதையின் நாயகன் என்ன பண்றாரு அப்படின்னா, வழக்கம் போல அந்த மாடு வளர்க்கக்கூடியவங்க, பசுக்களை வளர்க்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாலை வேளையில் இந்த மேயக்கூடிய மாடுகளை கொண்டு திரும்ப தொழுவத்துல அடைப்பாங்க. எங்க வீட்லயும் ஒரு தொழுவம் இருந்தது. இந்த கதையை படிக்கும்போது எனக்கு அந்த நினைவுகள் எல்லாம் மீளுது. அப்போ அந்த தொழுவத்துக்கு இவர்கிட்ட கதையின் நாயகன் கந்தன் என்ன பண்றாரு, ஒரு 5 மாடு அவர்கிட்ட இருக்கு, பசு மாடு. 5 பசுக்களையும் வீட்டுக்கு அந்த தொழுவத்துக்கு பத்திட்டு வராரு. அது ஐப்பசி கார்த்திகை. அப்போ என்னன்னா, கொஞ்சம் மழை பொழியக்கூடிய ஒரு மாலை நேரம், இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாலை நேரத்துல அந்த பசுக்களை மெல்ல அப்படி பத்தி கொண்டு வர்றதுன்னு சொல்லுவோம். அந்த வார்த்தைகளை அந்த எழுத்தாளர் என்ன பண்றாரு, கதாசிரியர் அப்படியே பயன்படுத்துறாரு. அந்த இன மக்கள், பசுவை வளர்ப்போர் பயன்படுத்தக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் சொல்லாடல்களும் சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. இன்னொரு சிறப்பு, அதை பத்தி கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது என்னன்னா, அவசரத்துல இவர் ஒரு மிதிவண்டியை அழுத்திக்கிட்டே அதை போன்னு பத்திட்டே வராரு. வீட்டுக்கு தெரியுது, எண்ணிக்கையில ஒண்ணு குறையுது. அப்ப எண்ணிக்கையில குறைஞ்ச உடனே எண்ணிக்கையில ஒண்ணு குறையுதே அப்படின்னு அவங்க அம்மா கோமதி அவங்க கேட்குறாங்க, ஒன்று எண்ணிக்கையில ஒண்ணு குறையுதப்பா அப்படின்னு. உடனே அவர் மனைவி வள்ளி சொல்றாங்க, கந்தனோட மனைவி, அதெல்லாம் வந்துடும், ஒன்றும் யோசிக்காதீங்க, கொஞ்ச நேரத்துல வந்துடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆறுதலை சொல்றாங்க. சிறிது நேரம் போகுது, திரும்ப போய் பார்த்துட்டு வருவோமே, ஏன்னா நேரம் ஆக ஆக ஒரு 10 மணியை நெருங்கும் போது பார்க்கறதுக்காக போறாரு. அப்போ அதே மாதிரி மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. அவர் போய் கேட்கக்கூடிய இடம் ஒரு தேநீர் கடை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஏதாவது ஒரு தேநீர் கடை ஒரு சந்தின்னு சொல்லக்கூடிய, அவர் ஒரு சந்தியை சொல்றாரு, சத்திரம் முக்குன்னு ஒரு பகுதியை சொல்றாரு. அந்த சத்திரம் முக்குல உள்ள தேநீர் கடையில போய் பார்க்குறாரு. அங்க ஒரு நபர்கிட்ட கேட்குறாரு, இப்படி ஒரு கருப்பு மாடு வந்துதா அப்படிங்கிற, கருத்த பசு வந்துதான்னு கேட்டோன்னு அவர் சொல்றாரு, பசுமாடு வந்தது, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு அடையாளம் தெரியாத வாகனம் லேசா ஒரு வண்டியை ஒரு மாடை தட்டிட்டு போயிட்டு, ஆனால் அந்த மாட்டுக்கு ஒன்றும் ஆகலை, லேசா தான் இடிச்சுட்டு போயிட்டுங்கிறாரு. அப்பவுமே இவருக்கு பதட்டம் கூடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறாரு, அந்த சாலைகளின் ஓரங்கள் மாடு மழை காலங்களில் படுத்திருக்குது. அதுவும் சொல்ல போனால் தார் சாலைகளில் படுத்திருக்கு. இவர் என்ன சொல்றாரு, இந்த குளிர் தாங்க முடியாம நம்ம வீடுகளுக்குள்ள ஒரு குளிர் உறைஞ்சு கிடக்கும், ஆனா வெயில் படுறது சாலைகள்ல இருக்கும். அந்த தார் சாலை வாங்கியிருக்கிற அந்த வெப்பத்தை இது வயிற்று பகுதியை தரையில வச்சிருக்கிறதுனால அது வாங்கி சுகமடையுது. அதனால நாமளும் என்ன பண்ணக்கூடாது, இந்த மழை காலங்கள்ல குளிர்காலங்கள்ல வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, மாடை வெளியே பத்தி வைக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன்னு சொல்றாரு. இது கேட்டால இவரு இந்த மாடு காணாம போன வேலையிலையும் இன்னொரு சிந்தனை வருது இவருக்கு. என்னன்னா, இப்போ நாட்டு மாடுகளே இல்லையே, எல்லாம் கலப்பின மாடுகள் ஆகிட்ட. முன்னாடிலாம் என்ன பண்ணேன்னா சினை பிடித்தல்னு சொல்லுவாங்க. இந்த சினை பிடிக்கிறத அவர் அழகா சொல்றாரு, ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வச்சிருப்பாங்க. இந்த சின்ன குழந்தைங்க இவங்களுக்குலாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அதை கூட்டிட்டு போய் சினை பிடித்தல் அந்த நிகழ்வு நடக்கும்.
இப்போ அப்படி இல்லவே இல்லை. காளைகளுக்கான தேவையே இல்லாத அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா செயற்கை முறை கருவூட்டல், ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விலங்கியல் சார்ந்த ஒரு தன்மையை இந்த கதைக்குள்ள புகுத்துறாரு. சொல்றாரு நாட்டு மாடுகள்லாம் இன்னைக்கு மலிஞ்சு போச்சே, குறைஞ்சு போச்சே. அதுவும் போக வந்து பாத்தீங்கன்னா காளை இனங்களுக்கான தேவைகள் இல்லாம போயிட்டேங்கிற வருத்தத்தை சொல்லிக்கிட்டே மாட்டை தேடுறாரு. இவர் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ அந்த வழியா இன்னொருத்தர் வராரு. அந்த அதே தேநீர் கடையில இவர் மாடு தட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே போய் அந்த சாலை பகுதியில் தேடிட்டு வராரு. அதே பதைப்போடு தேடி அங்கே ஒன்றும் தெரியல, தென்படலை. திரும்பியும் அதே பழைய தேநீர் கடைக்கு வராரு. இன்னொரு நபர் உட்காந்துருக்காரு. அந்த பழைய நபர் இல்லை, இன்னொருத்தர். ஏன்னா அவர் தான் குடிச்சிட்டு போயிருப்பாரு. அப்போ அவர் சொல்றாரு, அங்கங்கே மாடுகள் சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்த்து அந்த நகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணியிருக்குன்னா கொண்டு போய் கோசாலையில் மாடுகளை ஒப்படைச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவருக்கு வந்து பதட்டம் கூடியிருது. அப்போ போய் கேட்கும்போது, நீ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நீ போனேன்னா அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸ் அந்த கமிஷனர் வந்துருவார், அவர்கிட்ட போய் பணத்தை கட்டிட்டு அதை வாங்கிக்கல, மாட்டை வந்து நீங்கள் வந்து மீட்டுக்கலாம் அப்படிங்கிறாரு. சரின்ட்டு இவரும் மறுநாள் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. மாடெல்லாம் கறந்துடுறாரு. கறந்துட்டு மறுநாள் காலையில் அந்த அலுவலகத்துக்கு போகிறாரு. அங்கே போனோடனே 10 மணிக்கு கமிஷனர் வரல. கமிஷனர் தான் வரலன்னா யாருமே வரல, அலுவலகமே வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே இப்படி தான் இருப்பாங்க, யாரும் சரியாக நேரத்துக்கு வர்றதில்லை அப்படின்னு ஒரு ஊதா சட்டைக்காரர் சொல்றாருங்காரு. சொல்றது யாரு? இந்த எழுத்தாளர் தான். ஆனா அதை வந்து யார் மேல பழிய போடுறாரு? ஒரு ஊதா சட்டைக்காரர் சொல்றாருங்காரு. அந்த ஊதா சட்டைக்காரர் வந்து சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்காராம். அப்ப திரும்ப என்ன ஆகுது? திரும்ப அந்த மாடு குறித்த தகவலை கேட்கறதுக்காக உட்காந்துருக்காரு. இந்த நேரத்துல கண்ணன் ஒருத்தர் வராரு. ஏன் மாடும் காணலைங்காரு. இப்ப கொஞ்சம் ஆறுதல் ஆயிரும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்குள்ளேயும் டிவி தெரியல அப்படின்னு, நம்ம வீட்டுல தெரியலங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. இப்ப அவரு மாடும் காணாம போயிருக்கு அப்படின்னோடனே இவருக்கு ஒரு சின்ன ஆறுதல். அந்த கமிஷனர் வாராரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்த உடனே கடிஞ்சுக்கிறாரு. அவர் சொல்றாரு, என்னப்பா மாடை ஒழுங்கா வீட்டுல கட்டி போட்டு வளர்க்க மாட்டியா? உன் இடத்துக்குள்ள மாடை வச்சு வளர்க்க மாட்டியா? சாலைகள்ல மாட்டை திரிய விடுறது வந்து எவ்வளவு போக்குவரத்து இடைஞ்சல் ஏற்படுத்துது, எவ்வளவு ஆபத்து நமக்கு தெரியும். போன மாசம் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அந்த காணொலி கூட வந்தது. மாடு முட்டி தள்ளுது. அவர் போய் அந்த நம்ம கோர்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து போய் விழுறாரு. அப்ப இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு இந்த கதையை சொல்லணும், அந்த செய்தியை பார்த்தோன்னு இந்த கதையை சொல்லணுங்கிற ஒரு தூண்டுதல் வந்தது. இப்போ உருக்கமான இந்த கதையின் பகுதிக்கு வந்துருவோம். பார்த்துடுறாரு. இந்த கோசாலையில வந்து நீங்க போய் மாடை மீட்டுக்கலாம், அதுக்கு ஒரு 3000 ரூபாய் பணம் கட்டணுங்கிறாரு. இவர்கிட்ட 2000 ரூபா தான் பணம் இருக்கு. ஒரு 3000 ரூபாய் பணம் கட்டணும், 2000 ரூபாய் இருக்கு. 2000 ரூபாய் எப்படின்னா அங்கங்க தேத்தி வச்சு சேர்த்து வச்சது. புண்ணாக்கு தவிடு வாங்குறதுக்கு வச்சிருந்த 2000 ரூபாய் இருக்கு. மாட்டுக்கு வந்து புண்ணாக்கு தவிடு வாங்குறதுக்கு வச்சிருந்த 2000 ரூபாய் இருக்கு. உடனே அதை நம்ம எப்படி கட்டிடலாம்? அந்த மீதி 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணாங்க போது, குழந்தைக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு அந்த டேர்ம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு ஒரு தொகையை அந்த மனைவி வந்து எடுத்து வச்சிருக்காங்க. மனைவிக்கு இங்கேருந்து ஒரு தொலைபேசியில் அழைக்கிறாரு. ஏமா மாடு வந்து கோசாலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க, போய் மாடை மீட்டுட்டு வர்றதுக்கு வந்து 3000 ரூபா கட்டணுங்கிறாரு. அம்மாவும் சரி நீங்கள் இந்த ரூபாயை வாங்கிக்கோங்க, முதல்ல மாட்டை மீட்டுட்டு வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வருமானத்திற்கான ஆதாரம் அது. அப்போ சரின்னு சொல்லி மாட்டை மீட்டுருக்கா. இவர் போகிறாரு, இவரோட அந்த கண்ணனும் போகிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் ஒரு இடத்துல வந்து அந்த அந்த அலுவலகத்தில் வந்து அந்த மாடு எங்கே இருக்குன்னு கேட்குறத ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு சாமானியன், இந்த அரசே சாமானியனுக்கானது தான், ஒரு சாமானியன் போய் கேட்கும் போது எவ்வளவு தயக்கம் வரும். அதை அழகா சொல்லியிருப்பாரு. ஒரு மெல்லிய குரல்ல கேட்குறாராம், என் மாடு எங்கே இருக்கு, என் மாடு இந்த நேரம், என் மாடும் அங்கே வந்து நீங்கள் பிடிச்சிட்டு போயிருப்பீங்களா, அதை மீட்கிறதுக்கு நான் என்னையா செய்யணும்னு இவர் கேட்கும் போது பக்கத்தில் இருக்க மாடை கந்தனுக்கு பக்கத்தில் இருக்க கந்தன் கேட்டுட்டு இருக்கும்போது முகத்தை அப்படி, அதாவது இவர் பேசுறாராம், அவர் முகத்திலே பாவனை பண்றாராம். இந்த ஒரு அரசியல் தலைவி ஒரு அம்மா பேசுறாங்க. சமீபத்தில் ஒரு காணொலி வந்தது. பக்கத்துல ஒரு அம்மா இருந்துட்டு முகத்திலே அந்த பாவனையை காட்டினாங்க. நீங்க கூட பார்த்துருப்பீங்க அந்த காணொலியை. அது ஞாபகத்துக்கு வந்தது. இல்ல அது எனக்கு ஞாபகம் வந்தது இதை படிக்கும். அந்த கந்தன் வந்து வார்த்தைகள்ல சொல்றது இவர் முகத்திலே பாவனை காட்டும். ஏன்னா அரசு அதிகாரிகள் வந்து அணுகக்கூடிய தொலைவுல இல்லைங்கிறத எழுத்தாளர் அந்த இடத்துல சொல்றாரு மறைமுகமா. சரி பணம் கொடுத்தாச்சு, பணத்தையும் கெட்டியாச்சு, கோசாலைக்கு போறாரு. கந்தனோட மாடு, கருத்த மாடும் அங்க இருக்கு. அப்போ இவர் சொல்றாரு, அந்த மாடு வந்து மீட்கணும் அப்படிங்கிற போது அந்த அங்க ஒரு பட்டர் இருப்பார்ல, அதோட கண்ணன் கோவில் ஒன்று அந்த கோசாலையோட இணைஞ்சிருக்கு. அந்த கண்ணன் கோயில் கட்டுப்பாட்டில் தான் அந்த கோசாலை இருக்கு. அப்போ அந்த பட்டர் வந்து வெளியே வந்து சொல்றாராம், மாடை நீ மீட்டுட்டு போப்பா, அதை பத்தி ஒன்றும் இல்லை. இவர் செல்லானை கொண்டு போய் கொடுக்குறாரு, மாடை மீட்டுட்டு போ. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த மாதிரி கோசாலைக்கு வந்த பின் அந்த மாடு வந்து உங்க வீட்டுக்கு போச்சுன்னா வீட்டுக்கு ஆகாது அப்படிங்கிற. கோசாலைக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் ஆகாதுன்னு ஒன்று, மழை பெய்யுது ஆகாதுன்னு ஒன்று. இவருக்கு ஒரு எப்படி சொல்றது இதை அப்படின்னு ஒன்று மனைவிக்கு ஃபோன் அடிக்கிறார். அந்த வள்ளிக்கு வந்து தொலைபேசியில் அழைச்சி சொல்றாரு, இப்படி வீட்டுக்கு வந்து ஆகாதுன்னு சொல்றாங்களே. அப்போ வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே என்ன பண்ணுவாங்க அந்த மருமகள்,
மாமியார்ட்ட எதுக்கு உங்க அம்மா கிட்ட நான் போனை கொடுக்குறேன், நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. உடனே அவங்க அம்மாட்ட அம்மா கோமதி அவங்க கிட்ட பேசுறாரு. அப்போ அந்த அம்மாவும் சொல்றாங்க, சாமி எப்படி சொல்றாருன்னா நாம அதுக்கப்புறம் அந்த மாடை வீட்டுக்கு கொண்டு வந்தா நமக்கு வந்து அது குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்றப்போ நம்ம அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டாம், அதனால அங்கேயே விட்டுட்டு வந்துருங்காரு. அப்பவும் இந்த கந்தனுக்கு அங்க இருந்து நகல மனசு இல்லை. அந்த கோசாலையை பராமரிக்கக்கூடிய நபர்கிட்ட சொல்றாரு, அது மாடு கொஞ்சம் முரண்டு பண்ணும், அப்பவும் நீங்க என்னன்னா அந்த அந்த அது என்ன புறமுதுகு பகுதியை வந்து அப்படி கொஞ்சம் அப்படி தடவை கொடுத்தீங்கன்னா அது பால் கறந்துரும், நீங்க அடிக்க அடிக்க செஞ்சிடாதீங்க என் மாட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவத்துல சாஞ்சி அல்றாராம். அந்த மாடை அந்த இடத்துல இருந்து விட்டுட்டு வர்றதுங்கிறது அவ்வளோ ஒரு வேதனையை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. சொல்லிட்டு நீ கடைசியா வேணா உன் மாடை பக்கத்துல இருந்து ஒரு தடவை பார்த்துட்டு வேணா நீ போ அப்படின்னு சொல்லி அந்த மாட்டை பராமரிக்கக்கூடிய கோசாலையில உள்ள நபர் சொல்றாரு. ஆனா இவருக்கு மனசு அதுல ஒப்பலை. உடனே என்ன பண்றாருன்னா அப்படியே திரும்பி அந்த கோசாலையை விட்டு மெல்ல நகர்ந்து வராரு. அப்போ அந்த கருத்த மாடு என்ன பண்ணுதுன்னா அம்மா அம்மான்னு கூப்பிடுது. இதோட அந்த கதையை முடிக்கிற நபர் வேற யாரும் இல்லை, நம்ம தானப்பன் ஐயா. அவருடைய சுற்றந்தலால்ல ஆணிரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் வழங்கிய ஒரு கதை தான் இது. அருமையான கதைங்க. இந்த கதையை வந்து நான் உணர்வுபூர்வமாக உள்வாங்கி படித்தேன். ஒவ்வொருத்தருக்கு பார்வை மாறும். இன்னொருத்தருக்கு இன்னொரு கதை பிடிச்சிருக்க வந்து அவங்களோட வாழ்வியல் பின்னணி சூழல் இது ஒரு இதா இருக்கும். நான் என்னை ஈர்த்த சிறுகதை என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்திற்கும் ஐயா